श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलार्णवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। नीलादुङ्गस्तनगिरितटी सुप्तमुक्तोक्त्यकृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां सृजनिगलितं याबलाकृत्य पुङ्क्ते कोधादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையினுடைய 18வது பாசுரம். எந்த பாசுரத்திற்கும் இல்லாத ஒரு பெரிய ஏற்றம் இந்த பாசுரத்துக்கு இருக்கு. அப்படி என்ன ஒரு ஏற்றம் இது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அருளினாலே பிரபந்தங்களை பாடினர். ஆமா, பாடினார்கள். யாரை பத்தி பாடினா? எம்பெருமானை பற்றி பாடினார்கள். அப்போ இதற்கு என்ன ஏற்றம் இந்த பாடலுக்குன்னா, இந்த ஒரே ஒரு பாடல் தான் பிராட்டியை குறித்து நேரடியாக பிராட்டியை பத்தியே பேசுறது. பிராட்டியை பத்தி பேசக்கூடிய ஒரே பாசுரம் எதுனா இன்றைய பாசுரமான உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் அப்படிங்கிற தொடங்கக்கூடிய இந்த திருப்பாவை பாசுரம் மட்டுமே பிராட்டியை பற்றி மகாலட்சுமி குறித்து பாடப்பட்ட திவ்ய பிரபந்த பாடல். அப்போ இதற்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. அடுத்ததா 17வது பாசுரத்துல என்ன பண்ணா, 4 பேர் படுத்துட்டு இருந்தா. தனித்தனி கட்டில்களில் இருந்தார்கள். நந்தகோபர், யசோதை பிராட்டி, கண்ணன் பெருமான், பலராமன். எழுப்பினா, ஒவ்வொருத்தரையா எழுப்புறா. முதலிலே நந்தகோபாரனை, அடுத்ததா யசோதை பிராட்டியை, கண்ணன் பெருமானை எழுப்புறா. எழுந்துக்கல. ஓ, பலராமன் எழுப்பினாதான் கண்ணன் எழுந்துப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணன் எழுப்புறா. இருந்தாலும் எழுந்துக்கவே இல்லை. இந்த பாடல்ல தான் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு காட்டப்படுகின்றது. என்ன வித்தியாசமான அமைப்புனா, 4 பேர் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த பாடல் காட்சியில எப்படி இருக்கான்னா, ஒரு தனி அறை. அந்த தனி அறையில கண்ணன் பெருமானும் நப்பின்னை பிராட்டியும் யுவன் யுவதியாக, முன்னாடி பாக்கல எப்படி இருந்தா, ஒரு குட்டி பாப்பா குழந்தையா இருக்கு கண்ணன் பெருமான், பலராமன் சின்ன பையனா இருக்கான், யசோதை இருக்கா, நந்தகோபாலன் இருக்கார். இப்படி தனித்தனி கட்டிலில் இருந்தவர்கள் இப்போது தனி அறை, கண்ணன் பெருமான், நப்பின்னை பிராட்டி தனி அறையில இருக்கா, யுவன் யுவதியா இருக்கா, கதவை தாளிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த காட்சியினுடைய அமைப்பு. இதை பார்த்த உடனே நமக்கு கேட்க தோன்றும், என்ன இது இப்படி திடீர்னு மாறுமா, எப்படி இது மாறுவதற்கு சாத்தியம் அப்படின்னு கேட்க தோன்றும். இதற்கு நிறைய பொருள் இருந்தாலும் ஒரு ஒற்றுமையான ஒரு அழகான பொருள், எப்படி எம்பெருமானை அனுபவிப்பவர்களுக்கே இது சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒருத்தன் ரொம்ப பசியா இருக்கான். பசியா இருக்க என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைச்சதுன்னா போதும், உடனே என்ன பண்ணுவான், அந்த சாப்பாடு கிடைச்ச உடனே என்ன ஏதுன்னே பார்க்க மாட்டான், வேகமா சாப்பிட ஆரம்பிப்பான். தெரிஞ்சதுதான். நாம யாரையோ தேடின்னு போறோம். தேடின்னு போகும்போது பார்த்தோம்னா எதிர 4-5 பேர் போவா. அவெல்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. எதிர போறவா, பக்கத்துல இருக்கவா யாருமே கண்ணுக்கு தெரியாது. நம்மளோட குறிக்கோள் எல்லாம் என்ன, நம் தேடும் நபர் எங்காவது தென்படுகிறாரா அப்படின்னு வேக வேகமா நம்ம தேடுவோம். இது 2 எடுத்துக்காட்டு. அந்த மாதிரிதான் தோழிகள் 5 லட்சம் பெண்களும் விரக தாபத்துல இருக்கா. அவ எல்லாரையும் நிலவரையில பூட்டி வச்சிருந்தா, கண்ணன் பெருமானையை பார்க்க விடல. அப்படி பிரிந்து கிடந்தவர்கள், ஏங்கி கிடந்தவர்கள், விரக தாபத்தில் இருந்தவர்கள் என்ன பண்றா, முதன் முறையா கண்ணன் பெருமானை பார்க்கறா. கதவை திறந்துன்னு உள்ள வந்தவொடனே அந்த 4 கட்டில கண்ணன் பெருமானை பார்த்தா. அப்போ அங்க பக்கத்துல நப்பின்னை பிராட்டியும் இருந்தாள். ஆனா இவர்களுக்கு கண்ணில் படவில்லை. எப்படி, நாம் தேடும் நபரை தான் பார்ப்போமே ஒழிய அது பக்கத்துல இருக்கவா யாரு என்னன்னு கூட நமக்கு நினைக்க தோணாதது போலே பக்கத்துல இருந்தவாள் பார்க்கல. முதல் விஷயம். 2வது விஷயம், எப்படி யுவன் யுவதி ஆனார்கள் அப்படின்னா,
எம்பெருமான் பிராட்டி இவர்களுக்கெல்லாம் இந்த திருமேனியானது நம்மள மாதிரி இந்த பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட திருமேனி அன்று. அவளது சுத்த சத்துவத்தினால் ஆக்கப்பட்ட திருமேனி. அவ 2 வயசுல இருந்து 20 வயசும் ஆக முடியும், 20 வயசுல இருந்து 2 வயசுக்கு மீண்டும் வரவும் முடியும். அப்படிப்பட்ட திருமேனியை கொண்டவர்கள். அதனால எம்பெருமான் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் குழந்தையா இருப்பார், இன்னொன்னு பெரியவராகவும் மாறிடுவார். ஒண்ணு. இரண்டாவது, எப்படி யசோதை நந்தகோபர்களுக்கு குழந்தையா இருந்தவர் திடீர்னு இந்த ஆண்டாளுக்கும் அவருடைய தோழிகளுக்கும் யுவதியா காட்சியளித்திருப்பார்னா ஆழ்வார் சொல்றார், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. நாம கூட எம்பெருமானை எந்த உருவத்தில் நாம் காண விழைகிறோமோ அந்த உருவத்தில் அவன் காட்சி அளிக்கின்றான். பல தேவதைகளாக கூட இருப்பான், ஆனாலும் அந்த தேவதைகளுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருவனே. ராஜாதி ராஜன், தேவராஜன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவராஜன். அப்போ நாம எந்த விதத்துல எம்பெருமானை பார்க்க விழைகின்றோமோ, அனுபவிக்க விழைகின்றோமோ அந்த உருவத்தில் அவன் நமக்கு காட்சி அளிக்கின்றான். அதனால்தான் நந்தகோபாலனுக்கும் யசோதைக்கும் குழந்தையாக காட்சி அளித்தவர்கள் ஆண்டாளுக்கும் அவருடைய தோழிகளுக்கும் யுவதியாக காட்சி அளித்தனர் என்பதும் சரியாக உள்ளது. அடுத்ததா, ஒரு தாளிட்டு கொண்டு ஒரு தனி அறையில இருக்கா. முதல்ல குழந்தையா இருந்தா, அதனால ஒரே அறையில தனித்தனி கட்டில்கள்ல இருந்தா. எப்ப யுவதியா இருக்காளோ தனி அறையை மாற்றிக்கொள்ள முடியும். எம்பெருமான் நினைத்த க்ஷணத்திலே, நினைத்த நேரத்திலே எதை வேணாலும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இதுவும் காட்டுகிறது. இது இந்த பாடலுடைய காட்சி அமைப்பு. அடுத்ததா பாடலுக்கு வருவதற்கு முன்னாடி பதவுரைன்றத ஒரு சுருக்கமா நம்ம பார்த்துட்டு பின்னாடி விளக்க உரைகளை நாம் சாதிக்கும். பதவுரை. மதம் களிற்றன் உந்து மத களிற்றன மாத்தி மதம் மத ஜலத்தை பெருக விடுகின்ற யானை போல பலமுள்ளவரா யாரு? நந்தகோபாலர். ஓடாத தோல் புலியன், அவருடைய தோல் வலிமை யுத்த பூமியில பின்வாங்க விட்டாத தோல் வலிமை உடைய நந்தகோபாலன். நந்தகோபாலருடைய மருமகளான நப்பின்னை என்னும் பெயரை உடையவளே, நீ எப்படி இருக்க? கந்தம் கமழும் குழலி. கந்தம்ன்றது சமஸ்கிருதத்துல கந்தத்தை கந்தம் அப்படின்னு சொல்றார். பரிமளம் வீசும்படியான கூந்தலை உடையவளே, கடை திறவாய், வாசல கதவை திறப்பாயாக. பாரு, இங்க பாரு, கோழிகள் எங்கும் 4 புறமிலும் அழைத்தனகான் கூவிண்டே இருக்க. கோழி கூவுகின்றது. மாதவி பந்தல், அங்க பாத்தீங்கன்னா குறுக்கத்தி பூ இருக்கு. அந்த பந்தல் மேல உறங்கக்கூடிய குயில் இனங்கள்லாம் என்ன பண்றது? பல்கால் பல தடவை கூவிண்டே இருப்பார். பந்தார் விரலி, பந்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணனம் பெருமானும் நப்பின்னை பிராட்டியும் பந்து விளையாடிட்டு இருந்தாலாம். விளையாட்டுல நப்பின்னை பிராட்டி ஜெயித்து விட்டால் கண்ணனம் பெருமான் தோற்று விட்டான். அதனால என்ன பண்ணிட்டு இருக்காலாம், பந்தையும் கண்ணனம் பெருமானையும் ஒரு கையில பந்து ஒரு கையில கண்ணன் இரண்டையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பந்தார் விரலி, உன் மைத்துனன் பேர்பாட நாயகனான கண்ணனம் பெருமானுடைய உன்னுடைய நாதனான அவனுடைய பெயர்களை நாம் பாடும்படியாக சீரார் வளையொலிப்ப, உனது சீர்மை பொருந்திய உனது கை வளைகள் ஒலிக்கும்படியாக நடந்து செந்தாமரை கையால், உனது கை என்ன? செந்தாமரை, சிவந்த தாமரை போன்ற உன்னுடைய திருக்கைகளால் என்ன பண்ணும்? மகிழ்ச்சியுடன் கதவை தொட அப்படின்ற அந்த பாடலுடைய பதவுரையாக காட்டிக் கொடுக்கிறார்கள். இப்போது நப்பின்னை பிராட்டியை எழுப்புறான். ஏன் நப்பின்னை பிராட்டியை எழுப்பணும் அப்படின்னா, முதல்ல கண்ணனம் பெருமானை பலராமனை எழுப்புறா. எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் தான் அவளுக்கு புரியறது, ஆஹா, நாம என்ன பண்ணணும்? பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பெருமானை அடைய வேண்டும். நாம பிராட்டியை என்ன பண்ணிட்டோம்? கவனிக்காம விட்டுட்டோம். அதனால பிராட்டிக்கு தான் புருஷகாரம் பண்றது யாரு? பிராட்டிக்கு தான் பிராதானியம். அதுவும் கண்ணனம் பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டிக்கு பிராதானியம். அதனால என்ன பண்ணணும்? நப்பின்னை பிராட்டியை எழுப்ப வேண்டும் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியை எழுப்புறா. நப்பின்னை பிராட்டி யாருன்னு பார்த்தோம்னா, விதேக நாடு மிதிலையில் கும்பன் இருக்கான். அந்த கும்பன் யாருன்னா யசோதையுடைய கூட பிறந்த சகோதரன். அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் பேர் தான் பின்னை. பின்னழகு நிறைந்தவள். கண்ணனம் பெருமானுக்கு பின் பிறந்தவள். அவள் என்ன பண்ணா, அங்க 3 வயசு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இங்கிருந்து யசோதை கும்பனுடைய இல்லத்துக்கு போறா. அங்க போகும்போது அவன்
அவனுடைய வாசல்ல வந்து ஒரு 7 காளை மாடுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்துல ஒரு பெண் பிறந்த உடனே காளை மாடை வாங்கி வச்சிருவார். யார் அந்த காளையை அடக்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பார் அப்படிங்கிற வழக்கத்துல இவர் 7 காளை மாடுகளை வாங்கி வச்சிருந்தார். ஏற்கனவே காலநேமி அந்த அசுரனுடைய 7 மகன்கள் எம்பெருமான் வதம் செய்ய அந்த 7 மகன்களும் இந்த 7 காளைகளை அவ ஆவேசித்திருந்தார். அதனால நம்ம வரவா போறவாள்லாம் முட்டின்னு இருந்தது. இந்த காளைகள் கும்பனுக்கோ ஒரே பயம், என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்காளே, எப்பதான் இவாளை அடக்கி எப்படி திருமணம் செய்ய போறோம் இவளுக்கு நப்பின்னைக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாலாம். 5 வயசு பையனோட யசோதையை எப்ப இங்க வந்தாலோ அந்த 5 வயசு கண்ணன் என்ன பண்ணான், அனாயசமாக அந்த 7 காளைகளை அடக்கினான். அடக்கின உடனே என்ன பண்ணார், இந்த கும்பன் உங்க கூட யசோதை பிராட்டி கூடவே அந்த நப்பின்னையும் அனுப்பிச்சு வச்சுட்டா. நப்பின்னையும் கண்ணனம் பெருமானும் யசோதையினுடைய இல்லத்திலேயே தான் வளர்கிறார்கள். அதுதான் ஆழ்வார் அழகா பாடுறார். விடையேழ் வெண்ணும் எல்தோள் ஆய்ச்சி கண்பனாய் நடையான் என்ற மருதம் சாய்த்த மதனூர் பெடையோட அன்னம் பெய்வளையாதம் பின் சென்று நடையோடொளி நாணியளிக்கும் நரையூரே அப்படின்னு அழகா தெரிவிக்கிறார் இந்த சரித்திரத்தை. இது மற்ற புராணங்கள்ல இல்லைனாலும் ஹரிவம்சத்துல இருக்கு, ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா அப்படிங்கிறது இதற்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த தோழிமார்கள்லாம் இப்ப நப்பினை பிராட்டி எழுப்பினது எப்படி இருந்ததுதான், நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவ்யை தஸ்யை ஜனகாத்மஜாயி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தான். எப்படின்னா லக்ஷ்மணனோடு கூடிய ராமனுக்கு நமஸ்காரம், ஜனகபுத்திரியான அந்த தேவிக்கு நமஸ்காரம். எப்படியா, ராமன் லக்ஷ்மணன் அதன் பிறகு பிராட்டி. முதல்ல என்ன பண்ணா, கண்ணனும் பெருமான எழுப்பினா, எழுந்துக்கல. அடுத்தது என்ன பண்ணா, செல்வனை அதாவது பலராமனை எழுப்பினா, அவனும் எழுந்துக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றா, எப்படி ஜனகபுத்திரி சீதாதேவியை சொன்ன மாதிரி இப்ப நப்பின்னை பிராட்டியை பிடிச்சுக்கிறா. அப்போ ஜனகாத்மஜாயை அப்படின்னு ஜனகராஜனுக்கு நீயே உன்னை காட்டினா போல என்ன பண்ணா, ஜனக சீதை அவதரிக்கும் போது ஜனகன் பெற்றெடுக்கவில்லை, சீதை தான் ஜனகனுக்கு தான் உதித்திருக்கிறேன் அப்படின்னு காட்டி கொடுத்தால், அந்த மாதிரியே நப்பின்னை பிராட்டியான நீ என்ன பண்ணணும், எங்களுக்கு காட்டி எனக்கு காரிய சித்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நப்பின்னை பிராட்டி குறித்து அவர்கள் கூப்பிடுறார். இதில் பெரியவர்களும் நமது மறைகளும் இதிகாச புராணங்களும் காட்டி கொடுத்தது என்னன்னா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு மட்டுமே நாம் எம்பெருமானை அடைய வேணும். நமக்கு காரிய சித்தி நம்ம இஷ்ட சித்தி அடையணும்னா என்ன பண்ணணும், பிராட்டியை முன்னிட்டு தான் அடைய வேணும். அப்போ பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை அடைய முடியும்ன்றது பல இடங்களில் அழகாக காட்டப்பட்டது. லக்ஷ்மணன் எப்போ ராமன் காட்டிற்கு செல்வதற்காக கிளம்புற, லக்ஷ்மணன் கேட்கிறான், நானும் வரேன், முடியாதுன்னுட்டார் முதல்ல ராமன். அப்போ சீதையோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் சீதையோட பேசிட்டு வெளில வர்றார். அப்போ என்ன சொல்றார், அப்பதான் இளைய பெருமாள் என்ன பண்றாருன்னா, இவா 2 பேரையும் முன்னிட்டு, அதாவது பிராட்டியை முன்னிட்டு கேட்கின்றார். என்ன கேட்கிறார்னா, சீதானுவா சாத்தியச்சா ராகவஞ்ச மகாபிரதம். மிகுந்த கீர்த்தியுடைய லக்ஷ்மணன் என்ன கேட்டாங்கன்னா, சீதையும் ராகவனையும் குறித்து என்ன பின்ன இதே மாதிரி சொன்ன, நானும் வரேன் அப்படின்னு தன்னுடைய இஷ்டத்தினை எப்ப சொன்னான், பிராட்டியை கொண்டு சொன்னான். இன்னொரு சரித்திரம் காக்காசுரனுடைய சரித்திரம் நன்னாவே தெரியும் நமக்கு. சிறுகாக்கை முளை தீண்ட எப்படி என்ன செய்ய எல்லா உலகங்களுக்கும் தோடி கடைசியா எப்படியும் மீண்டும் சீதையினுடைய கால்களிலேயே இந்த காக்காசுரன் விட அவன் காப்பாற்றப்பட்டான். அப்ப காக்காசுரனும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணடைந்தான், காப்பாற்றப்பட்டான். லக்ஷ்மணன் தன்னுடைய இஷ்டத்தினை சீதையை முன்னிட்டு செய்தான், அவனுடைய இஷ்டமும் நிறைவேறியது. கைங்கரியம்ன்ற அந்த செல்வத்தினை அவன் பெற்றான். அடுத்ததா பார்த்தா சுக்ரீவன் எப்படி பிராட்டியை முன்னிட்டு வந்தான்னா, சுக்ரீவன் எதை கொண்டு வந்தான், சீதா பிராட்டிய ஆபரணங்கள், திருவாபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை கொண்டுதான் ராமனை அடைந்தான், ராமனை கை கொண்டான், ராமனை நண்பனாக்கி கொண்டான். அது மட்டும் இல்ல, பிராட்டி என்ன பண்ணா, ராவணனுக்கு நிறைய உபதேசம் பண்ணான். அந்த உபதேசங்களை யார் கேட்டான்னா, அந்த நல்வார்த்தைகளை மரத்திலிருந்து ஹனுமான் சிம்சுபா மரத்து மேல இருக்கார் ஆஞ்சநேயர், அங்கிருந்து அவன் எப்படியெல்லாம் பிராட்டி அந்த ராவணனுக்கு உபதேசம் பண்ணாலோ அத எல்லாத்தையுமே அவர் அந்த மரத்திலிருந்தே கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த கேட்டுக்கொண்டு இருந்தவர்
தேஜஸ் அடைந்தார். என்ன தேஜஸ் அடைந்தார்னா சீதாமாஸ்திரிதஸ்ய தேஜஸ்வி. அந்த தேஜஸ் வந்தவொடனே என்ன ஆச்சா, தூதோ ராமஸ்ய, எப்போ எங்க கேட்டாலும் நான் ராமதூதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தாசோகம் கோசலேந்திரஸ்ய அப்படின்னு மாறினார். எப்போ பிராட்டியை, அந்த பிராட்டியினுடைய நல்வார்த்தைகள் கேட்ட உடனே, பிராட்டியை முன்னிட்ட உடனே அவருக்கு உண்மையெல்லாம் புரிந்தது அப்படின்னு அங்கேயும் காட்டி கொடுக்கிறார்கள். அடுத்ததா பார்த்தோம்னா என்ன பண்ணா, சூர்பனகர் என்ன பண்ணா, ராமனை அனுபவிக்கணும்னு வரா. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானை அடைய வேணும் தான் வரா. ஆனா என்ன பண்ணா, பிராட்டியை முன்னிடாமல், பிராட்டி தான் நமக்கு இடையூறுன்னு நினைச்சா, அதனால என்ன பண்ணா, காது மூக்கு அறுபட்டு இழந்தாள், எம்பெருமானையும் அடைய முடியல, தன்னுடைய வாழ்வையும் தொலைத்தாள் அப்படிங்கிறத அழகா காட்டுது. ராவணன் முறைகேடா பிராட்டியை மட்டும், ஒண்ணு பெருமானை அடையணும்னு சூர்பனகன் நினைச்சா, அவள்தான் சரியா இல்ல. ராவணன் என்ன பண்ணா, முறைகேடா பிராட்டியை அடையணும்னு நினைச்சான், அவனும் தலையறுபட்டு மாண்டு போனான். அப்போ இந்த மாதிரி இல்லாம இன்னும் பல அரக்கர்கள், அதாவது பிராட்டி இல்லாமையே தாடகை, சுபாகு, மாரீச்சர் எல்லாம் என்ன பண்ணா, எல்லாம் மாண்டொழிந்தார்கள். இதுல இருந்து காட்டக்கூடியது என்ன, விபீஷ்ண ஆழ்வான் வரும்போதும் என்ன, சீதையினுடைய நல்வாந்த ஆசீர்வாதங்களுடன் தான் இங்கு சேர்ந்தார் அப்படின்றதும் காட்டப்படுறது. அப்போ எல்லாமே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எப்போது பெருமானை நாம் அடைகின்றோமோ அப்போது நம்முடைய இஷ்டங்கள், நம்முடைய சரணாகதி அனைத்தும் ஈடேறுகின்றது. பிராட்டி இல்லாம எம்பெருமானையோ, எம்பெருமானை முன்னிடாமல் எப்படி ராவணன் முறைகேடாக பிராட்டியை அடைய முயற்சி செய்தான், இதெல்லாம் பண்ணும்போது நம்முடைய எதுவுமே ஈடேறாது அப்படிங்கிறது தெளிவாக காட்டப்படுகிறது. அதுதான் நம்முடைய இதிகாச புராணங்கள் நமக்கு அழகாக காட்டும். நம்மாழ்வார் சொல்றார், கடியார் தீவினைகள் வடிவார் மாதவனாரை, அந்த பாசுரத்திலையும் பேராழ்வார் என்ன திருக்கண்டேன் ஆரம்பிக்கும் போது என்ன திருக்கண்டேன் அப்படின்னு பிராட்டியை முன்னிட்டு தான் தொடங்குறார். உபன்யாசங்கள்லயே என்ன ஸ்ரீயப்பதியான அப்படின்னு ஸ்ரீயப்பதியை சொல்லிட்டு தான் எல்லா உபன்யாசகர்களும் உபன்யாசங்களை எங்குமே பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான். பிராட்டி இல்லாம எந்த காரியங்களும் அந்த காரிய சித்தின்றதே வரவே வராது. இப்படி இருக்க ஆண்டாளுக்கு தான் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் என்ன பண்ணா, நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் நாம் எப்போதும் எம்பிரானை அடைய வேணும்ன்றது தெரிஞ்சு அவள் என்ன பண்ணா, நப்பின்னை பிராட்டியை குறித்து அவளுடைய அனுமதி பெற்று செல்ல வேண்டும்ன்றதுக்காக தான் இப்ப நப்பின்னை பிராட்டியை குறித்து அவள் பாட ஆரம்பிக்கின்றாள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இந்த 3 தேவிமார்களும் வைகுண்டத்தில் எம்பெருமானுடன் எப்போதுமே கூடவே இருக்கா. கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் புலவாய குழுந்துக்கும் கேள்வையின் தன்னை அப்படின்னு ஆழ்வார் அழகா சொல்றார். அதே வேதங்களும் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்யோ அகோராத்ரே பார்ஸ்வே அப்படின்னு அந்த 3 தேவிகார்களை பற்றி, பிராட்டிமார்களை பற்றி அழகாக நமக்கு காட்டுகின்றன. அப்போ அதனாலதான் நப்பின்னை பிராட்டியை பிடித்து கொண்டு நாம் எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்னு இந்த ஆட்சிமார்கள் எல்லாரும் முன் வந்தனர். இப்போ நந்தகோபன் குமரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தா, நந்தகோபனுடைய சம்பந்தம். ஏன் நந்தகோபனுடைய சம்பந்தம் வேணும் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய மருமகளே அப்படின்னு சொல்றான். ராமன் பெருமானுக்கும் தான் தன்னுடைய அப்பாவுடைய புத்திரன் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி திருமகன் சொல்லிக்கிறது தான் பிடிக்கும். அந்த மாதிரியே இந்த பெண்ணிற்கும் புகுந்த வீட்டான அந்த மாமனாரின் பெயரையிட்டு அழைப்பதே விருப்பம் அப்படிங்கிறது இங்க காட்டப்படுறது. உந்து மதகளிற்றன், மதம் கொண்ட அந்த யானைகளை உந்து மகர், பல யானைகளின் பலத்தை கொண்ட நந்தகோபாலன் அப்படி ஒரு பொருள். இன்னொன்னு, கண்ணன் என்ன பண்றான், கோலையாவிடம் அந்த யானையை கொன்றான். அந்த பலம் யாருக்கிட்ட வந்துதான், நந்தகோபர்களிடத்து வந்தது. மத ஜலத்தை வெளியிடக்கூடிய யானைகளை உடையவன் இவர்கிட்ட. எங்க நந்தகோபர்கிட்ட யானைகள் இருந்ததுன்னா அவருடைய நண்பர் வசுதேவர், அவருடைய யானைகள்லாம் இங்கதான் இருந்துதான், இவர்கிட்ட தான் விட்டு வச்சிருந்தாராம். அதனாலதான் அந்த யானைகள் அப்படின்னு ஒரு பொருள் நமக்கு காட்டப்படுகிறது. மதம் இதெல்லாம் விட கண்ணன் பெருமானே ஒரு யானை, அது பெரிய யானை இல்லையா, அந்த யானையே கொண்டவன். அதனால்தான் மதமுந்து களிறு அப்படின்னு நந்தகோபரை சொல்லுகிறார் போலும். தொடர் சங்கிலிகை சலார் பிலாரண்ண தூங்கு பொன் மணி ஒழிப்ப அப்படின்னு அந்த இதுல அழகா அந்த வாரணம் பையனென்றூர்வது போல் அப்படின்னு கண்ணன்ற அந்த யானையை பத்தி சொல்றார். அது மட்டும் இல்ல, ஆழ்வார்க்கு திருமங்கை ஆழ்வார் தென்னானாய் வடவானாய் உடபாலானாய் குணபால மதையானாய்ன்னு
அந்த மத யானையாகவே எம்பெருமானையும் காட்டுகின்றார். அப்போ அதனாலதான் உந்து மதகளிற்றன் அப்படின்னு ஆண்டாள் இங்கு தொடங்குகின்றாள். தோல்வலியன் எப்படிப்பட்ட தோல்வலியனா, அவன் சத்திரிய பலம் என்ன, எம்பெருமான் கீதையில சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவனா. கம்சன் கூட பாருங்க, ஒரு தடவை கூட நேர்ல வரல. ஏன்னா இங்க தெரியும், நந்தகோபருடைய பலம் தெரிந்ததுனால்தான் அவர் நிறைய பூதனாதிகளை அனுப்பி வஞ்சனையாலதான் எம்பெருமானை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. டைரக்டா நேரடியாக அவர் வரவே இல்லை, அந்த கம்சனால் வர முடியவில்லை அப்படிங்கிறது இங்கு காட்டப்படுறது. இவனுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா ராமனுடைய தோள்களை பற்றி இருக்கக்கூடிய பிராட்டி சீதை சொன்னா, ராமன் தோல் இருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்லை, துஷ்ட மிருகங்களை பத்தியோ எதை பத்தியோ பயமே இல்லை அப்படின்னு சொன்னாலாம். அப்போ கண்ணனெம்பெருமானுடைய அந்த தோல் வலிமை, அதைத்தான் இங்கு தோல் வலியன் அப்படின்னு அவ்வளவு அழகாக ஆண்டாள் குறிப்பிடுகின்றாள். நப்பினை பிராட்டிக்கு அவருடைய மாமனாரான நந்தகோபர் மீது மிகுந்த பிரியம், மரியாதை. அதனாலதான் நேரடியா நப்பினைய கும்பர் மகளே அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பா திரும்ப மாட்டான்னு ஆண்டாளுக்கு அழகா தெரியும். அதனாலதான் என்ன பண்றா, நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு அந்த பதத்தினை கொண்டு நப்பினை பிராட்டியை அழைக்கின்றாள். நப்பினை பிராட்டியினுடைய சரித்திரத்திலே பார்த்தோம், 3 வயது குழந்தையாக இருக்கும்போது எங்க வந்துட்டா, யசோதை பிராட்டியுடன் இங்க கண்ணனெம்பெருமானுடைய இல்லத்திற்கு, நந்தகோபர் இல்லத்திற்கு வந்து விட்டாள். அதுக்கப்புறம் போகவே இல்லை, கும்பனோட இல்லத்துக்கு போகவே, அவனுடைய பிறந்த அகத்திற்கு செல்லவே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, பெரிய பிராட்டியார் என்ன பண்ணார், அகலகில்லே நிறைமென்னு அலர்மேல் உரை மார்பனாக அங்கு எப்போது எம்பெருமான் பெரும்பெருமானுடைய மார்பை அடைந்தாலோ தன் பிறந்த இடத்துக்கு போனதே இல்லை. அவருடைய பிறந்த இடம் எது, அந்த திருப்பார்கடல். திருப்பார்கடலுக்கு மறுபடியும் போனால போகவே இல்லை. அதே மாதிரிதான் சீதா பிராட்டி எப்போ ராமகிரகத்தை அடைந்தாலோ ஜனகராஜனுடைய அரண்மனையை மிதிக்கவே இல்லை. எந்த 7 காண்டத்திலையும் அவ மறுபடியும் ஜனகராஜனுடைய அந்த இல்லத்துக்கு சென்றான்ற சரித்திரமே கிடையாது. அப்போ பெரிய பிராட்டி எப்படி மறுபடியும் திருப்பார்கடலுக்கு செல்லவே இல்லையோ, எப்படி சீதா பிராட்டி மீண்டும் தன்னுடைய பிறந்த அகத்திற்கு செல்லவே இல்லையோ, இந்த நப்பின்னை பிராட்டியும் செல்லவே இல்லை. அதனாலதான் அவள் எப்படி தன்னுடைய நந்தகோபர் இல்லத்திலேயே இருந்ததனால் அந்த நந்தகோபன் மருமகளே அப்படின்னு ஆண்டாள் அழகாக அழைக்கின்றாள். இப்படி கூப்பிட்ட உடனே பார்த்தா நப்பினை பிராட்டி அமைதியா இருக்கா. ஏன் அமைதியா இருக்கா அப்படின்னா, ஆயர்பாடியில எப்ப கண்ணன் அவதரித்தானோ அங்க இருக்கக்கூடிய யுவதிகள் எல்லாருமே தன்னை எப்படி உணர்ந்தானா, நந்தகோபருடைய மருமகள், கண்ணனெம்பெருமான் தான் என்னுடைய நாயகன், அதனால என்ன நந்தகோபர் எனக்கு மாமனார் அப்படின்னு உணர்ந்ததுனால நப்பினை பிராட்டி என்ன பண்ணா, நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு வெளியில இருந்து இங்க அனைவரும் அழைக்க, இந்த தோழிமார்கள்லாம் அழைக்கிறா. அழைச்சோன்னு, இது எங்க, இங்க திருவாய்ப்பாடி இல்லையா, எல்லா யுவதிகளுமே யாரு, நந்தகோபருடைய மருமகள் தானே அப்படின்னு இவ அமைதியா இருந்தாலாம். இப்படி அமைதியா இருந்த உடனே இப்ப வெளியில இருக்க தோழிகள் பார்த்தா, அடடா இவள் அமைதியாக இருக்கிறாளே, அவ மனசுல இப்படி நினைச்சுட்டு இருக்கா போல இருக்கு, நப்பின் நாய் அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டா. எப்போ அர்ஜுனன் என்ன பண்ணா, கிருஷ்ணனை ஹே கிருஷ்ண ஹே யாதவ, நேரடியா கண்ணனெம்பெருமான் கிருஷ்ணான் தான் கூப்பிடுறான் அர்ஜுனன். அந்த மாதிரி, ஏன்னா அவன் அவ்வளவு எளியவன், எவ்வளவு உயர்வானவனோ எம்பெருமான் அவ்வளவு எளியவன். பிராட்டியும் அப்படித்தானே. அதனாலதான் தோழிமார்கள் என்ன பண்றா, நப்பின் நாயின் பேர் சொல்லியே கூப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தாள், ஒரு எளிமையுடனும் இருந்தாள் அப்படிங்கிறது இங்கு ஆண்டாள் நமக்கு எவ்வளவு ஆழ்ந்த பொருட்களை இங்கு காமிக்கிறாங்க. இவர் சரி கொஞ்ச நேரம் என்ன பண்ணா, இவர் நப்பின்ன என்ன சொன்னா, சரி இவ கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவா போல இருக்கு அப்படி நான் இல்லைன்னு நினைச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறான். வெளியில இருக்க தோழிகள் கந்தம் கமழும் குழலி அப்படின்னு கூப்பிடுறா. நீ இல்லைன்னு நினைச்சுக்காத, நீ உள்ள இருக்கிறது எனக்கு தெரியும், உன்னுடைய வாசனை, உன்னுடைய கேசத்தினுடைய வாசனை வெளியில வரைக்கும் வருது, அதனால நீ வாயே திறக்கலனாலும் நீ உள்ள இருக்கன்றது எங்களுக்கு நன்னாவே தெரியறது. அதுதான் ஆழ்வார் என்ன சொல்றார், வாச பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்ததும், பின்னை தோள்களை மணந்த உடனே அவனுடைய தோளுக்கு கூட வாசனை வந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன். நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம், மலரிட்டு நான் முடியும்னு மலரையே வச்சுக்காம இருக்கோம், நீ மட்டும் என்ன பண்ற, மலர் மனம் வீசும்படியாவே நீ உள்ள இருக்கியே, இப்படி இருந்தா எப்படி நீ அமைதியா இருக்கிறது தகுமோ அப்படின்னு கேட்கிறா. ஏசுறது இப்ப திட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றா, சரி நாம அமைதியாக இருப்போம், கடை திறவாய், நீ இதே மாதிரி பேசி பேசாம இருக்கியே, நீ என்ன பண்ணும், இந்த கண்ணன் திருவடிகளை அணையக்கூடிய அந்த படி
அந்த வாசல்களையும் அந்த கதவுகளை திறக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறா. அப்போ கேட்கும்போதுதான் இந்த கந்த பிரவாகத்தை, இந்த வரக்கூடிய அந்த பரிமளத்தை அணை போடாதே. நல்ல வஸ்துனா என்ன பண்ணணும்? 4 பேருக்கு அனுபவிக்க கொடுக்கணும். நாம மட்டுமே அனுபவிச்சிடக்கூடாது. அதுவும் எம்பெருமானை என்றால் என்ன? எல்லாரும் அனுபவிக்கணும். அதனால்தான் திருக்கோவில்களுக்கு நாம் செல்லணும்னா என்ன பண்ணணும்? எத்தனை பேர் ஆசின் போகணுமோ அத்தனை பேரையும் ஆசின் போகணும். நம்ம தனியா போயிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்க ஆண்டாள் உட்பொருளாக நமக்கு காட்டுகின்றாள். இப்போ நப்பின்னை பிராட்டி நடுநிசியில வந்து எழுப்புறீங்களேம்மா, ஏமா இந்த ராத்திரியில வந்தா இதே மாதிரிலாம் தொல்லை பண்ணுவா அப்படின்னு கேட்கிறா. உடனே வெளியில இருக்குவா, கோழிலாம் அழைக்கிறது பார் அப்படின்னு சொல்றான். ஒரு கோழியா? ஒரு கோழி கூவினா பொழுது பிடித்துதான் நான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, கூட்டமா கோழி கூவுறது அப்படின்னு வெளியில இருக்குவா சொல்ல. ஒன்றோட பொருளை கேட்டு ஒண்ணு கூவித்துனா கூடவே 4-5 கூவி இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து பொழுது விடிஞ்சிட்டுன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் அடையாளம் இல்லை, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்போ வெளியில இருக்க எங்கும் கோழி, ஒரு கோழி கூவி இன்னும் 2 கோழிலாம் கூவல, எங்க பார்த்தாலும் கோழிலாம் கூவிட்டு இருக்கு பாருங்கோ, அதனாலதான் இது வந்து பொழுது விடிஞ்சாயிடுது அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய தோழிகள் சொல்ல. அப்ப சொல்றா உள்ள இருக்கும், இல்ல இல்ல இது சாம கோழி, கொஞ்ச நாள்ல அதுவே தூங்கி போயிடும், திடீர்னு கத்தினோன்னா அதுவே தூங்கி போயிடும் அப்படின்னு. சரி, கோழி கூவும் என்னமால் தோழி நான் என் செய்கேன், ஆழிவண்ணர் வழும் பொழுதாயிற்று கோழி கூ என்னமால்னு ஆழ்வார் வந்து தன்னுடைய கண்ணனம்பெருமானை பிரிவை பொறுக்க முடியாமல் என்ன சொல்ற, அந்த பிரிவை உணர்த்தக்கூடியதுதான் இந்த கோழி கூவுகிறது. நீ அவனை என்ன பண்ற, எப்பவுமே பிரியாதவளா இருக்க, அதனாலதான் உனக்கு அந்த கோழி கூவுற சத்தமே கேட்க மாட்டேங்கிறது, அதனாலதான் நீ என்ன எங்க கூவுறது அப்படின்னு கேட்கிற. கோழி அழைப்பதன் முன்னம் உடைந்து நீராட போகும், எங்களை போல இல்லாம நீ என்ன பண்ண, கோழி அழைத்த பிறகாவது நீ எழுந்து வரக்கூடாதா? நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், கோழி அழைக்கிறதுக்கு முன்னவே, கோழிலாம் கூவறதுக்கு முன்னவே போய் குடைந்து நீராடி விட்டு இங்க தூயமாய் வந்திருக்கோம். அப்படி இருக்க நாங்கள் இப்ப கோழி கூவினதுக்கு அப்புறம் நீ எழுந்து வந்து கதவை திறக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, உள்ள நப்பினை பிராட்டினர் வேற எதனா அடையாளம் தான் சொல்லணும், இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறான். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், குயில்கள் கூவின் இருக்கே அது அடையாளம் இல்லையா? இல்ல ஒரே ஒரு கோவிலா, ஒரு கோயில் கூவுறதுலாம் இல்ல, இல்ல இல்ல கூட்டமா கூவுறது அப்படின்னா ஒரே ஒரு தடவை கூவி இருக்கும் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல ஒரே ஒரு தடவை இல்ல, பல்கால் குயிலினங்கள் எப்பவுமே கூவிண்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். பொழுதுல வந்து எப்பாவது தூக்கம் வரலன்னா அந்த குயில்கள்லாம் கூவி இருக்கும், இதை போய் நான் அடையாளமா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, குறுக்கத்தி பந்தல் மேல எங்க இருக்கு, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், அந்த குறுக்கத்தி பந்தல் மேல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த குறுக்கத்தி பந்தல் படுத்தின்னு இருக்கு, அது என்ன ரொம்ப பிரியமான அது வந்து அதே மாதிரி நடுவுல எல்லாம் எழுந்து கூவாது, காத்தால ஆயிடுத்து, அதனாலதான் இப்ப கூவிண்டே இருக்கு அப்படிங்கிறது சொல்ல. குயில் பைதல்கால் கண்ணன் நாமமே குழறி கொன்னீர் அப்படின்னு சொல்ல, அப்படி ஆழ்வார்கள் காட்டினார் போல இது இருந்தது. என்ன அந்த குயில்கள் கூவுறது உனக்கு என்ன தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கா, இப்படி தூங்கிட்டே இருக்கிய. பைங்கிரி வண்ணன் சீதரன் என்பது ஒரு வாசத்தகப்பட்டிருந்தேன், பொங்கொழி வண்டிரைக்கும் பொழில்வாழ் குயிலே குறிக்கொண்டு நீ கேள், சங்கொடு சர்க்கரத்தான் வர கூவுதல், பொன்வலை கொண்டு தருதல், இங்குள்ள காவனில் வாழக்கருதில் 2 தொன்னேல் தின்னம் வேண்டும் அப்படின்னு அச்சயா தமிழ்ல ஆண்டாலே பாடினார் போலே அந்த மாதிரியே இருந்தாரு. ததத்தாரே நீயும் குயிலே இன்னும் நாராயணனி வரக்கூவாயே இங்குத்தை இன்னும் துறப்பன் அப்படின்னு பயமுறுத்தி இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீ வந்து கூவல அவ்வளவுதான், என்ன நான் வந்து இன்னும் துறப்பன் அப்படின்னு பயமுறுத்தி அவ கூவ செஞ்சிருக்கீங்கோ அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய பிராட்டி சொல்றான். சொல்லிட்டு அவள் அமைதியாக இருக்க, என்ன இது இவள் திறக்க மாட்டேங்கிறாளேன்னு கிட்ட வந்து அந்த ஜன்னல் வழியா இப்ப தோழிகள் எட்டி பாக்குறான். பார்த்தா ஒரு அற்புதமான காட்சி. என்ன காட்சினா, ஒரு கையில நப்பினை பிராட்டி ஒரு பந்து வச்சுட்டு இருக்கா, இன்னொரு கையில எம்பிரானை கையில பிடிச்சிட்டு இருக்கா, கண்ணன் எம்பெருமானை கையில பிடிச்சிட்டு இருக்கா. பார்த்தா ஆஹா, ஒரு அற்புதமான இந்த காட்சி. என்ன ஆச்சா, பந்து 2 பேரும் விளையாடினாலாம், நப்பினை பிராட்டியும் கண்ணன் எம்பெருமானும். அந்த பந்து விளையாட்டிலே கண்ணன் எம்பெருமான் தோற்று விட்டான். தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண, அந்த அந்த அத்தாட்சி வேணும் இல்லையா, பந்து விளையாடின அந்த பந்தையும் கண்ணன் பெருமானையும் கை கொண்டிருக்கின்றாள். இது எப்படி இருந்ததுன்னா, அதுதான் பிராட்டியினுடைய புருஷகாரம் இங்கு காட்டப்படுகிறது. இந்த உலகம் லீலா விபூதி, அதை உடையவனான எம்பெருமான், அந்த 2ஐயும் இணைக்கக்கூடியவளான அந்த பிராட்டி எப்படி இருந்தது, அந்த கட்டிலையும் அப்படித்தானே காமிச்சா. நாம் எம்பெருமானையும் சேத்தனர்களையும் இணைக்கக்கூடிய ஆ உ மா, ஆனா எம்பெருமான் பிரான், அந்த மானா நம்முடைய சேத்தனர்கள், ஊன்றவ
ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடியவள், நாம் அனைவரையும் கொண்டு சென்று எம்பெருமாண்டும் சேர்க்கக்கூடிய அந்த காரியத்தை செய்யக்கூடியவள் பிராட்டிதான் என்றே. அதனால்தான் அவள் கையிலே ஒரு கையில் பந்தும் ஒரு கையில் எம்பிரானையும் இங்கு அழகாக காட்டுகின்றாள் ஆண்டாள். விபூதி ஒரு கையிலே, விபூதிமான் ஒரு கையிலே, நாரம் ஒரு கையிலே, நாராயணன் ஒரு கையிலே, சேஷி ஒரு கையிலே, சேஷம் ஒரு கையிலே, போகியம் ஒரு கையிலே, போகஸ்தானம் ஒரு கையிலே, போகோபகரணம் ஒரு கையிலே, லீலோபகரணம் ஒரு கையிலேன்னு இப்படி இரண்டு கைகளையும் ஈஸ்வரனையும் சேரவிடும் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் சேர்க்க ரெண்டு கைகளாலும் பிடித்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்ற ஒரு அற்புதமான காட்சியை இந்த தோழிமார்கள் எல்லாரும் பார்த்தார்கள். இது பார்த்ததும் நப்பினை பிராட்டி கேட்கிறா, சரி சரி நீங்க வந்த காரியம்தான் என்ன அப்படின்னு கேட்டவன, உன் மைத்துனன் பேர் பாட எம்பெருமானுடன் சேர்ந்து நாங்க என்ன பண்ணோம், அவனுடைய பேர் பாட வேண்டும். எம்பெருமான பேர் பாடுறதுக்கு 1000 நாமங்கள் உண்டு, நான் உன்னுடன் சேர்ந்து பேர் பாட அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன, எப்பவுமே பக்தர்கள் அனைவரும் பிராட்டியினுடைய பக்கம்தான். பல கோவில்கள்ல கூட உற்சவங்கள்லாம் பார்த்துருப்போம், அந்த மட்டையடி உற்சவம்னு இருக்கும். அந்த மட்டையடி உற்சவத்துல யார் கூட இருப்பானா, எல்லாம் பிராட்டி கூட தான் இருப்பான். எந்த பட்டரா இருந்தாலும் பட்ட சுவாமிகள் எல்லாம் பிராட்டியுடன் இருப்பார். ஏன்னா நாம் அனைவருமே பாகவதர்கள் அனைவருமே பிராட்டி பக்கம்தான். அதனாலதான் உனக்காக நான் என்ன பண்ணோம், இவன் தோத்து போயிட்டான் இல்லையா, அந்த விளையாட்டில் தோற்று விட்டான், எப்படி அவனை பாடுவதற்கு 1000 நாமம் உண்டோ நிந்திப்பதற்காக உன்னுடன் சேர்ந்து அவனுடைய பேர் நாங்கள் பாடுவதற்காக வந்திருக்கின்றோம் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியை பார்த்து சொல்றான். அப்படிப்பட்ட அந்த தோல்வியுற்றதற்கு ஒரு சகசிர நாமம் நாங்க பாடலாமே, அதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். சரி சரி நீங்களே உள்ள வாங்கும் அப்படின்றான். நாங்களாம் வர முடியாது, உன்னாலே பெறவிருப்பவர்கள் நீதான் திறந்து விடணும், எங்களாலே நான், அதாவது சீதை பிராட்டி நினைத்திருந்தால் அங்கு ராவணனை ஒழித்தொழிந்து தானாகவே வந்திருப்பா, அவ போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தன்னிடம் பலம் இருந்தும் எம்பெருமானுடைய ராமன் எம்பெருமானுடைய கையையே நோக்கி இருந்தாள். அங்கே தோழிமார்கள் என்ன பண்றா, அந்த மாதிரிதான் நாங்க திறந்துட்டு வந்தாலும் அது என்ன, எங்களுக்கு நாங்கள் பெறுவதை நாங்களே பெற்றுவிடக் கூடாது, நாங்களே தருமவர்களாக இருக்கக்கூடாது அல்லவா. அதனால உன்னுடைய கடாட்சத்துடன் தான் நாங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றா, செந்தாமரை கையால். எப்படிப்பட்ட கையா, பிராட்டியினுடைய கை செந்தாமரை கை. எம்பெருமானுக்கும் கை இருக்கே, அவர் அழகா கை காமிக்கிறாரே. நம்ம போய் சேவிக்கும் போது, கோவில்ல போய் சேவிக்கும் போது என்ன பண்ற, மகாச்சுட்டகா என்ன பாருங்கோ, உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் போக்கி விடுகின்றேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், என்னுடைய திருவடியை பற்றுங்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிறார். அந்த பக்கம் பார்த்தா பிராட்டியும் கை காமிக்கிறார். அவளுடைய கை எம்பெருமானுடைய கை பாவங்களை போக்குவதால் தாமரை கை. ஆனா பிராட்டியினுடைய கை என்ன, அவரை பார்த்து நீங்க பயந்துடாதீங்க, அவர் எதனா பண்ணிட போறாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எம்பெருமானை கன்றும் பயப்பட வேண்டாம் அஞ்சேல் அப்படின்னு நமக்கு அபயஹஸ்தம் கொடுக்கின்றாள். அதனால்தான் அவளுடையது செந்தாமரை கை அப்படின்னு அழகாக சொல்லப்படுறது. அதைத்தான் அந்த செந்தாமரை கையால் நீ திறந்து விடணும். எப்படி, அதுவும் என்ன வலையோசை, உன்னோட வலை கை வலை, ஏன்னா சீரார் வலையொலிப்ப உன்னுடைய கை என்ன, எம்பெருமானுடைய ஸ்பரிசத்தினால் வந்த அந்த வளையல் ஒலிக்க வேண்டும். அந்த வளையல் ஒளியோட சேர்ந்து என்ன பண்ணணும், நீ இங்க திறந்து விடணும், கதவை திறக்க வேணும்னு கேட்கின்றாள். அது இல்லாம மகிழ்ந்து திறக்க வேண்டும். இதுக்காக மகிழ்ந்து சரி சரி வா கேட்கிறாளே, அந்த உதவி கேட்கிறாளே திறந்துடாத. உன்னுடைய காரியம் என்ன, புருஷகாரம் செய்வது, உன்னுடைய காரியத்தை செய்வதாக மகிழ்ந்து திற. எம்பெருமான் விபீஷணனுக்கு அங்க பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சார். அப்போ என்ன பண்ணாரா, அப்பதான் கலக்கம் நீங்க பெற்று ராமபிரான் மகிழ்ந்தான். எப்போ, தன்னுடைய அடியவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் அவதாரம் எடுத்தார். அதனால அந்த ரட்சணை செய்தவுடன் அவர் மகிழ்ந்தார். அவருடைய அவதார காரியத்தை செய்தவுடன் மகிழ்ந்தான் என்கிறான். அந்த மாதிரி தானே உன்னுடைய காரியம் என்ன, புருஷகாரம் செய்வது, எங்களை சேர்த்து வைக்கணும் இல்லையா, அப்படி சேர்த்து வைக்கணும்னா என்ன பண்ணணும், நீயே திறக்கணும், உன்னுடைய செந்தாமரை கையால் திறக்க வேண்டும். நாங்க என்ன பண்ணோம், உன்னுடன் சேர்த்து எம்பெருமானுடைய பேரினை பாட வந்திருக்கிறோம். அதனால என்ன பண்ணோம்,
வந்து நீங்கள் திறக்க வேண்டும். மகிழ்ந்துன்றது இங்கு 5 எல்லா எந்திரங்களும் மகிழ வேண்டும். வந்து திறவாய். வந்து வரும்போது என்ன, நான் உங்களை அழகா பார்க்க போறேன், அதனால வந்து திறவாய். வளையொலிப்ப, எனக்கு செவிக்கும் இன்பம் கிடைக்கும், அதனால செவிக்கு வளையோசையுடன் வா. பேர் பாட வேண்டும், வாய்க்கும் ஒரு இனிமை கிடைக்கிறது. செந்தாமரை கையால் எம்பெருமானுடைய அந்த ஸ்பர்ஷேந்திரியமும் நிறைய வேண்டும். அது இல்லாம கந்தம் கமழும் குழலின்னு சொன்னதாக கிரோனோந்திரமும் முகரக்கூடிய எந்திரங்களும் மகிழக்கூடியது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி எல்லாமே இந்த பாடலை கேட்டவுடனே நமக்கு என்ன, எல்லா இந்திரங்களும் மகிழ வேணும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியுடன் வந்து திறவாய் அப்படின்னு கேட்கிறா. இது ராமானுஜருக்கு உகந்த பாடல். இதை எப்பவுமே அனுசந்தித்துட்டே இருப்பாரா நாம் எம்பெருமானா அப்படிங்கிறதும் இந்த பாடலுக்கு உள்ள சிறப்பு. இந்த பாடலை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கலாம். இருந்தாலும் கால அவகாசம் கொண்டு இத்துடன் நிறுத்திக் கொள்ளலாம். நாளை இன்னொரு பாடலில், அடுத்த பாடலில் மீண்டும் பிராட்டியை குறித்தும் எம்பெருமானை குறித்தும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.